आइए अब आपको सीधा लिए चलते हैं पुडुचेरी, जहां पर इस वक्त गृह मंत्री अमित शाह की मौजूदगी है। क्या कुछ कह रहे हैं, सुन लेते हैं। परिवारजनों, जवानों, विधायक, मंत्रिमंडल के सदस्यगण और भाइयों और बहनों, आप सभी को आज मैं राष्ट्रपति का निशान पुडुचेरी को जो प्राप्त हुआ है, इसके लिए बहुत बहुत शुभकामनाएं और बधाई देना चाहता हूं। கொடி வழங்கல் என்ற இந்த பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்। मित्रों, ये दक्षिण भारत की आध्यात्मिक चेतना और सांस्कृतिक चेतना की भूमि का जीवंत प्रतीक हमारी पुडुचेरी है। நம்முடைய புதுச்சேரி தமிழகத்தின் உயிர்ப்புடைய கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகின்றது। श्री अरविंद और मां के लंबे निवास के कारण यहाँ की आध्यात्मिक चेतना को बहुत बड़ी ऊर्जा मिली है। न केवल पुडुचेरी, श्री अरविंद के पुडुचेरी निवास ने पूरे देश के आध्यात्मिक रोडमैप का एक प्रकार से स्थापित करने का काम किया है। மகரிஷி அரவிந்தர், அன்னை ஆகியோர் இந்த புனிதமிகு புதுச்சேரி மண்ணிலே நீண்ட காலம் அவர்கள் வாசம் புரிந்ததால் இங்கே இயல்பாகவே ஒரு ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டிருக்கிறது। இந்த ஆன்மீக விழிப்பு புதுச்சேரிக்கு மட்டுமல்ல, இந்த விழிப்பு நிலை ஒட்டுமொத்த பாரதத்திற்குமே இதன் நீட்டிப்பு உண்டாகி இருக்கின்றது। महाकवि सुब्रमण्यम भारती का लंबा निवास पुडुचेरी से समग्र दक्षिण भारत से हिमालय की चोटियों तक राष्ट्रभक्ति का उद्घोष इसकी भूमि पुडुचेरी को बनाता है। மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் இங்கே வெகுகாலம் தங்கியிருந்தார் என்பது நமது நினைவிலே இன்றும் நிழலாடுகிறது। அவர் தமிழகம் முதல் இமயமலை வரை ஒரு ஒருங்கிணைந்த பாரதம் என்ற கனவை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய கவிதைகளை யாத்திருந்தார்। அது ஒரு கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது। आज पुडुचेरी को राष्ट्रपति पुलिस कलर अवार्ड प्रदान करने का कार्यक्रम अभी अभी समाप्त हुआ। पुलिस के लिए सर्वोच्च सम्मान होता है। आज से ही पुडुचेरी पुलिस देश की उन पुलिस फोर्सेस में शामिल हो गया है जिसको राष्ट्रपति जी ने अपना निशान प्रदान किया है। इस अवसर पर देश की महामहिम राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी, हमारे सम्माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और गृह मंत्रालय की ओर से मैं पुडुचेरी की पुलिस और पुडुचेरी की जनता और मुख्यमंत्री पुडुचेरी को हृदय से बहुत बहुत बधाई और साधुवाद देना चाहता हूं। குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம்। நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது। இது மிகப்பெரிய கௌரவமாகும்। குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்। मित्रों, दक्षिण भारत में 4 विभिन्न स्थानों में बिखरा हुआ है पुडुचेरी और इसकी लॉ एंड ऑर्डर की चिंता करने वाली ये पुलिस फोर्स आपकी कड़ी मेहनत, समर्पण और बहादुरी का ये प्रतीक है जो पुडुचेरी पुलिस का निशान
आज मेरे सामने शान के साथ लहरा रहा है। தென் பாரதத்தின் 4 பிரதேசங்களில் 4 மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம் இது இதனுடைய சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது. आज महान तमिल स्वतंत्रता सेनानी स्वर्गस्थ ई कृष्णा अय्यर जी की जन्म तिथि है। इस अवसर पर स्वर्गीय ई कृष्णा अय्यर जी को भी मैं मन पूर्वक प्रणाम करता हूं। இன்று காலம் சென்ற தேசாபிமானியும் சுதந்திர போராட்ட தியாகியுமான இ கிருஷ்ணய்யர் அவர்களின் நினைவு நாள். இன்று இந்த புனிதமான நாளிலே நான் அவருக்கும் என்னுடைய தலையை வணங்கி என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். साथियों, राष्ट्रपति ध्वज किसी भी डिसिप्लिन फोर्स के लिए उसके जीवन काल का सबसे गौरवपूर्ण क्षण होता है। पुदुचेरी पुलिस भले ही संख्या में 5000 से कम हो, मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं। ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है। आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज आप इस सम्मान के अधिकारी बने हो। குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் பராமரித்துக் கொண்டு சிறப்பாக பராமரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக இந்த உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, मुझे बरोबर याद है जब कोरोना का अभूतपूर्व संकट समग्र विश्व के लिए चैलेंज बना हुआ था, तब मैं हर रोज देश भर के सभी राज्यों और विशेषकर यूटी का जायजा गृह मंत्रालय में बैठकर लेता था। उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा। நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள். पुदुचेरी पुलिस का वो पराक्रम, वो समर्पण और सेवा का भाव एक ऐसा अध्याय है जो पुदुचेरी पुलिस के इतिहास में स्वर्णिम अध्याय के रूप में लिखा जाएगा। புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது. मित्रों, 230 वर्ष के फ्रांसीसी प्रशासन के अधीन रहने के बावजूद
पुदुचेरी ने अपनी भारतीयता का और अपनी आध्यात्मिक ऊर्जा को संभाल कर रखा है। 230 ஆண்டுகளுக்கும் மேலான பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியை தாண்டியும் கூட புதுச்சேரி தன்னுடைய சுயமான பாரதியதாவை அது என்றும் விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னுடைய ஆன்மீக வேர்களை அது விட்டொழிக்கவும் இல்லை. 1 अक्टूबर 1963 से पुदुचेरी में डायरेक्ट तो ये सीधी तस्वीरें इस वक्त हम आपको दिखा रहे हैं, गृह मंत्री अमित शाह की ये तस्वीरें आप इस वक्त देख पा रहे हैं। दरअसल पुडुचेरी में इस वक्त उनकी मौजूदगी और अभी उनका संबोधन भी आप यहां पर सुन रहे थे। आपको ये जानकारी दें कि यहां पर प्रेसिडेंट्स पुलिस कलर सौंपा गया है उनकी तरफ से।